University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. நாடே உற்று நோக்கும் 5 மாநில தேர்தல் முடிவுகள். அடுத்த 5 ஆண்டுகள் ஆளப்போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் நாளை பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான காவலர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் ராணுவத்தினருடன் 18,000 காவலர்கள் குவிப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் காவல்துறை கொடி அணிவகுப்பு. வன்முறை போராட்டங்கள் நிகழா வண்ணம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு. மீண்டும் வென்று ஆட்சியை தக்கவைக்குமா திமுக? நாளை வெளியாகிறது மக்களின் தீர்ப்பு. ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் முதல்வராவாரா எடப்பாடி கே பழனிசாமி? ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் அதிமுகவினர். தொடர்ந்து தனித்தே போட்டியிடும் நாதாகாவிற்கு இந்த முறை வாய்ப்பு கிட்டுமா? சட்டமன்றத்தில் ஒலிக்குமா சீமானின் குரல்? தேர்தல் முடிவுகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் தவேக தலைவர் விஜய்? மக்கள் மனங்களில் இருப்பது என்ன? நாளை தேர்தல் முடிவு. புதுச்சேரியின் 30 தொகுதிகளில் மக்கள் எழுதிய தீர்ப்பு என்ன? 4 பிராந்தியங்களிலும் பலத்த பாதுகாப்புடன் ஏற்பாடு. ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி? கேரளாவில் பாஜக காங்கிரசின் கணக்குகள் கை கொடுக்குமா? அசாமில் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்குமா பாஜக கூட்டணி? கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மீண்டும் அரியணை ஏறுமா காங்கிரஸ்? அனல் பறக்கும் போட்டியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? திரிணாமுல் பாஜக இடையிலான மோதலில் அதிகாரத்தை கைப்பற்றப் போவது யார்? மேற்கு வங்கத்தில் கூடுதலாக 242 பார்வையாளர்கள் நியமனம். அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கையை நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தின் ஃபால்டா பகுதியில் மே 21ஆம் தேதி மறுதேர்தல். வன்முறைகள், வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டதாக புகார் வந்ததால் தேர்தல் ஆணையம் உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. இணையதளம், மொபைல் செயலி மூலம் விவரங்களை அப்டேட் செய்ய நடவடிக்கை. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க அதிகாலை 5 மணி முதல் புதிய தலைமுறையில் சிறப்பு நேரலை. நொடிக்கு நொடி அப்டேட்டுகளுடன் தொகுதி வாரியான விவரம். வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என திமுக அச்சம். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு RS பாரதி கடிதம். வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே திட்டமிட்டு ஏதேனும் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்.
வாக்கு எண்ணிக்கை மையத்தில் திமுக ஐடி விங் நிர்வாகிகள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. விதிகளை மீறி அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்பதுரை எம்பி புகார் மனு. ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நிறைவு. நாடு முழுவதும் 552 மையங்களில் 22,80,000 மாணவர்கள் தேர்வெழுதினர். நீட் நுழைவுத் தேர்வு சுலபமாக இருந்தது. தேர்வெழுதிய மாணவர்கள் கருத்து. ஈஸியாக தான் இருந்தது, ஓரளவுக்கு ஓகே தான். போன வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியாக தான். பயாலஜி ஈஸி, கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருந்தது, ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூன் 2ஆம் தேதி இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். வணிக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சாலையில் விறகடுப்பு மூட்டியும் போராட்டம். வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிட குறைப்பு ஆகியவற்றை கண்டித்து மே 7ஆம் தேதி தமிழகம் தழுவிய போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் கூட்டாக அறிவிப்பு. கோடை விடுமுறையை கொடைக்கானலில் கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்து உற்சாகம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வாழை மற்றும் தென்னை மரங்களை துவம்சம் செய்த சூறைக்காற்று. உரிய இழப்பீடு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் பலத்த காற்று காரணமாக பயிர்கள் பாதிப்பு. மக்காச்சோளம் மற்றும் வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சென்னையில் சுட்டெரிக்கும் கோடை வெயில். இந்த ஆண்டில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நாளை தொடங்குகிறது கத்தரி வெயில் காலம். காலை 11 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். கத்தரி வெயில் காலகட்டத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைய வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெள்ளியங்கிரியில் இந்த ஆண்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. சென்னை வந்த ஏர் அரேபியா விமானத்தின் அவசர கால கதவை திறந்து குதித்த பயணி. ஓடுதளத்தில் ஓடிய பயணியால் விமான சேவைகள் பாதிப்பு. கன்னியாகுமரி பாரசாலை மகாதேவர் கோவிலில் பூரம் திருவிழா கோலாகலம். பாரம்பரிய மேள வாத்தியங்கள் முழங்க உற்சாக ஊர்வலம். உத்தரப்பிரதேசத்தில் தண்ணீர் தொட்டி மீது சிக்கி தவித்த குழந்தைகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. போர்க்கால வேகத்தில் செயல்பட்டு பத்திரமாக மீட்டது இந்திய விமானப்படை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கடலுக்கு அடியில் தேசிய கொடியை ஏற்றிய கடற்படையினர். உலகிலேயே நீருக்கு அடியில் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய தேசிய கொடி என்ற கின்னஸ் சாதனை.
டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெரும் தீ விபத்து 9 பேர் உயிரிழந்த சோகம். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு ஏசி வெடிப்பு காரணமா? காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விசாரணை. மத்திய பிரதேசத்தில் அணையில் படகு கவிழ்ந்த விபத்தில் மேலும் 2 பேரது உடல்கள் மீட்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. மீட்பு பணி நிறைவடைந்திருப்பதாக அறிவிப்பு. ஈரானின் சமீபத்திய முன்மொழிவை மீண்டும் பரிசீலிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு. முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ட்ரூத் வலைதளத்தில் டிரம்ப் பதிவு. அமெரிக்காவில் நடைபெற்ற கென்டக்கி டர்பி குதிரை பந்தயத்தில் வரலாற்று சாதனை. கோல்டன் டெம்போ குதிரை மூலம் வெற்றி வாகை சூடிய முதல் பெண் பயிற்சியாளர். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.